ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஆரத்தி தட்டு டெக்கரேஷன் ஐடியாவாக சொல்லித்தர போகிறேன். இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க, பிளேட் டெக்கரேஷன் வீடியோ போடுங்க மேம் சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக ஒரு பூஜா பிளேட்டட் டெக்கரேஷன் வீடியோ வந்து நான் உங்களுக்காக எடுத்துருக்கேன். ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வாங்க இந்த டெக்கரேஷன் பண்ணுவதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி மேங்கோ லீஃப் தான் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன லீஃப் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்குங்க. ஐபிஸ்கஸ் செம்பருத்தி இலையும் நீங்கள் எடுத்துக்கலாம், வெற்றிலையும் நீங்கள் எடுத்தும் யூஸ் பண்ணலாம், சாமந்தி பூ, ரோஸ், உங்கள்கிட்ட வேறு என்ன ஃப்ளவர் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணலாம். பிளேட் ஒன்று எடுத்துக்குங்க. பிளேட் வந்து உங்கள்கிட்ட என்ன பிளேட் இருக்கோ, பீங்கான் எடுத்துக்கலாம், சில்வர் எடுத்துக்கலாம், எந்த பிளேட் வேணாலும் நீங்கள் வந்து இந்த டெக்கரேஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்மால்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நீங்கள் இந்த பிளேட் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸில் இருக்கிற பிளேட் எடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த பிளேட் வந்து எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு இந்த மேங்கோ லீஃப் வந்து எடுத்துக்க. இதை வந்து நான் காம்பு வந்து நீங்கள் கட் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம், கட் பண்ணாமலேயும் நீங்கள் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து காம்பு வந்து நான் கட் பண்ணல. இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்குங்க. கூட வந்து நீங்கள் டேப் வச்சு நீங்கள் இது பண்ணும் போது இன்னும் அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். கேண்டில் டெக்கர் இருந்தால் நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கேண்டில் கிடையாது. நான் வந்து அகலில் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுங்க, டேப் எடுத்துக்குங்க. டேப் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக டேப் வந்து எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு இப்போ இந்த லீஃபை வந்து இந்த தட்டோட சைடில் வந்து இதை இப்போ பிடிச்சிக்கிட்டு இதில் வந்து ஒட்டி விட்டுருங்க. உங்கள்கிட்ட செல்லோ டேப் இருந்துன்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. பாருங்கள், செல்லோ டேப் வச்சு நான் இதில் வந்து ஒட்டிட்டேன். பெரிய பிளேட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா இருக்கும். இப்போ அடுத்த பக்கத்துலேயே வந்து இன்னொரு லீஃபை வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து இதே மாதிரி வந்து நல்லா ஒட்டி விட்டுருங்க. இந்த பிளேட் வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்குங்க. அப்போ தான் டேப் வந்து ஒட்டும். பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டி விடணும். இதுவாக பார்க்க மாட்ட பிளேட்டில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். இது ஜஸ்ட்டு வந்து ஐடியா மட்டும் தான். இதுலேயே உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோன்றும் அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த பிளேட்டை வந்து அழகாக டெக்கரேஷன் பண்ணலாம். இப்போது டேப்பை வச்சு ஒட்டும் போது, இந்த காம்பில் நம்ம ஒட்டும் போது டேப் வந்து இந்த பிளேட்டில் வந்து ஒட்டலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், காம்பை வந்து நான் எடுத்துட்டு இப்போ நான் அது வந்து ஒட்டும் போது நல்லா ஒட்டி இருக்கு பாருங்கள். ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள், காம்பை பகுதியை மட்டும் நீங்கள் எடுத்துட்டு இதே போல் செல்லோ டேப்பை வச்சு நீங்கள் ஒட்டும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அழகாக வந்து ஒட்டிக்கும். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கு ரொம்ப கிட்ட வேணும்னா நீங்கள் கிட்ட நீங்கள் வந்து இதே போல் ஒட்டி விட்டுருங்க. இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணும் போது இந்த பிளேட் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், டேப் வந்து நல்லா ஒட்டி விடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அது பிரியாமல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்குங்க. பாருங்கள், இதே மாதிரி வந்து நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. காம்பை கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டும் போது மட்டும் தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ மீதி இருக்கிற பகுதியை நான் வந்து ஒட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அழகாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ உங்கள்கிட்ட என்ன ஃப்ளவர் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து காம்பு பகுதியை மட்டும் எடுத்துட்டேன். இதை வந்து நீங்கள் சுற்றி டெக்கரேஷன் வந்து அழகாக பண்ணி விட்டுருங்க. ஏன்னா காம்போடு நீங்கள் வச்சுன்னா உங்களுக்கு அது வந்து ஸ்ட்ரிப்பாக இருக்காது. ஸோ காம்பை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி அழகாக பண்ணி விட்டுருங்க. அழகாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ எதுக்காக நான் எடுத்து போடுறேன்னா, என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க,
பிளேட் டெக்கரேஷன் கிராஃப்ட் ஒர்க் வீடியோ போடுங்க மேம் சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் எடுத்தேன். அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு வீடியோ வேணும்னா நீங்கள் கீழே வந்து எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ரோஸ் எடுத்துக்குங்க. ரோஸ் எடுத்துகிட்டு ரெண்டுத்துக்கும் வந்து மிடில் இருக்கிறாப்போல நீங்கள் வைக்கலாம். இல்லைனா பக்கத்தில் நீங்கள் இருக்கிறாப்போல் செட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், காம்பு பகுதி மட்டுமே நான் வந்து எடுத்துட்டேன். ஏன்னா காம்பு பகுதி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும். ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் ஐடியா தான். நீங்களும் வந்து இதே போல் பண்ணலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பிங்க் கலர் ஃப்ளவர் ரோஸ் இருந்தாலும் அதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது இன்னும் அழகாக இருக்கும். இதிலே வந்து உங்கள்கிட்ட வேறு என்ன ஃப்ளவர் இருந்தாலும் அதுவும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இது ஐடியா மட்டும்தான். இதே போல் நீங்களும் வந்து பண்ணலாம். இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, சாமந்தி பூவை வந்து உதிரியாக ஆக்கிட்டு நீங்கள் இதில் வந்து நடுவில் மிடில் வந்து போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு உங்கள்கிட்ட கேண்டில் டெக்கர் இருந்தால் அதை வைங்க. இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த அகல் விளக்கை வச்சுட்டு நீங்கள் வந்து அழகாக ஏற்றலாம். நான் ஏற்றி காமிக்கிறேன். இதை வந்து நைட் விஷுவலாக நான் வந்து இப்போ போடுறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஏற்றி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் இது வந்து ஆரத்தி தட்டாகவும் யூஸ் பண்ணலாம். பூஜைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா, இது வந்து ஓம் டெக்கர் ஐடியாவும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும் போது இது ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ எதுக்காக நான் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொன்னேன், இல்லை ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லியிருப்பேன் இந்த லீஃபில். அதை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் நான் என்ன டிப்ஸு சொல்லியிருப்பேன்னு. கீழே வந்து நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், இது சிம்பிளான பிளேட் டெக்கரேஷன் ஐடியா தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கீழே எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.